ஐசிசி தொடர் அப்படின்னாலே அதிக கவனம் பெறுவது இந்திய பாகிஸ்தான் இடையேயான போட்டி தான். ஆனா இந்த கட்டமைப்பை மாற்றும் அளவிற்கு நியூசிலாந்து அணி இந்தியாவிற்கு தொடர்ந்து டஃப் கொடுத்துட்டும் இருக்காங்க. சமீப காலமாகவே ஐசிசி தொடர்கள்ல முக்கியமான நேரத்துல இந்திய அணியை வீழ்த்துவதை நியூசிலாந்து அணி வாடிக்கையாக வச்சிருக்காங்க. இதனால சாம்பியன்ஸ் டிராஃபிலுமே இதே நிலைமை வந்துவிடுமோ அப்படின்ற பயமும் ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருந்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் நியூசிலாந்து இடையேயான போட்டியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா. முதல் லீக் போட்டியில பாகிஸ்தான் அணியை நியூசிலாந்து அணி வீழ்த்தி விட்டது. இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு அரையிறுதி வாய்ப்பு மிகவும் குறைஞ்சிருக்கு. அதாவது வர 23ஆம் தேதி இந்திய அணியானது பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டால் பாகிஸ்தான் கதை ஓவர், அரையிறுதிக்கு முன்னேற முடியாது. இந்தியா, நியூசிலாந்து, வங்கதேசம் இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. வங்கதேச அணி வங்கதேசல மட்டும்தான் புலி போல பாயும், மற்ற இடங்கள்ல எலிதான். இதனால இந்திய அணி முதல் லீக் போட்டியில வங்கதேசத்தை வீழ்த்தி அடுத்து பாகிஸ்தானை வீழ்த்தினா அரையிறுதிக்கு நேரடியாகவே முன்னேறிவிடும். இதனால கடைசி லீக் போட்டியில நியூசிலாந்துக்கு எதிராக எந்தவித அழுத்தங்களுமே இல்லாம விளையாட முடியும். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டி மார்ச் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்குள்ள மற்ற வங்கதேசம், பாகிஸ்தான் அணிகளுக்கு லீக் போட்டிகள் முழுமையாக முடிச்சிடும். இந்த 2 அணிகளுமே வெளியேற அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும் கடைசி லீக் போட்டிக்கு முன்பே 2 அணிகளுமே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும் அப்படின்னு கருதப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.